உங்க எல்லாரையும் ஒன்னா பார்க்கும்போது உங்க முகங்கள்ல நான் உதயசூரியனை பார்க்கிறேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க. 2026 தேர்தலில் நாம தான் வெற்றி பெற போறோம். அன்னைக்கு நியூஸ் ஹெட்லைன்ஸ் என்னன்னா, திராவிட மாடல் 2.0 ஆட்சி தொடங்கியது. இதுதான் ஹெட்லைன்ஸ். ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? இதை நான் ஆணவத்துல சொல்லல, உங்க உழைப்பு மேலையும் ஆட்சியின் சாதனை மேலையும் தமிழ்நாட்டு மக்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையில சொல்றேன். ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்க மனசுல இப்ப என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. அதே பீதி என்கிட்டயும் ஹெவியா இருக்கத்தான் செய்யுது. அதை வெளிக்காட்டிக்கிறாம நம்ம அரசியல் பண்ணணும். புரியுதா? சரி தலைவரே. என்னடா தலைவரும் சும்மா இருக்க மாட்டாரு, நம்மையும் சும்மா இருக்க விட மாட்டேங்கிறாரு. டேய் தவனால சும்மா இருக்க முடியாதடா. சுடங்கி சும்மா இருந்துட்டா நம்ம ஒரே இடத்துல தேங்கிடுவோம். அது தேக்கம். உழைப்பை கொடுத்து லட்சியத்தை நோக்கி இயங்கிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இயக்கம். என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? உங்களுடைய உழைப்பால 6வது முறையா ஆட்சி பொறுப்பில் இருக்கிற நாம் அடுத்து 7வது முறையாகவும் ஆட்சி அமைக்கணும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. நம்ம திராவிட மாடல் அரசோட திட்டங்களும் சாதனைகளும் கோடிக்கணக்கான மக்களுடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் போய் சேர்ந்திருக்கு. உருட்டுக்கடால் வாயுது 500க்கு மேற்பட்ட அறிவிக்கை சொன்னாங்க. அது இந்த டீசல் பெட்ரோல் எல்லாம் குறைக்கணும்னு சொன்னாங்க. குறைச்சாங்களா திமுக ஆட்சியில? எங்க குறைச்சாங்கன்னா ஒண்ணுமே இல்லை. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? இந்தியாவில் எந்த மாநில அரசும் நம்ம அளவுக்கு சாதனைகளை செஞ்சிருக்க மாட்டாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. மீதம் இருக்கக்கூடிய சில வாக்குறுதிகளையும் நிச்சயம் நிறைவேற்றி தருவோம். நம்ம அரசு செஞ்ச சாதனைகளால தான் நம்மால தைரியமா எல்லா வீட்டிற்கும் போய் ஆதரவு கேட்க முடிஞ்சிச்சு. அம்மா ப்ளீஸ்மா, கட்சியில உறுப்பினர் சேர்ந்துக்கோங்கம்மா. என்ன இது காம்பவுண்ட் குள்ள வந்து பிச்சை எடுக்கிறீங்க? நீங்க சேர்ந்தாதாம்மா எனக்கு 200 ரூபாய் பேக்கா கிடைக்கும். மக்களுடன் ஸ்டாலின் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. 1100 நாட்களுக்கு மேலாக பரந்தூரில் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் மக்களுடன் இருக்கிறார்களா இல்லையா? இல்லைங்க. இல்லையா? மாணவர்களுடைய கல்வி கடனை நாங்கள் தள்ளுபடி செய்வோம் என்று சொல்லிதானே நீங்க வாக்குறுதிகள் சொன்னீங்க. மாணவர்களுடைய கல்வி கடனை நீங்க தள்ளுபடி பண்ணிட்டீங்களா? இல்லைங்க. இல்ல. அரசு ஊழியர்களுடைய பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று சொன்னீங்களே, நிறைவேற்றினீங்களா? இல்லைங்க. இல்ல. அனைத்து தாய்மார்களுக்கும் 1000 ரூபாய் நாங்கள் கொடுப்போம் என்று சொன்னீங்களே, எல்லா தாய்மார்களுக்கும் நீங்க கொடுத்தீங்களா? இல்லைங்க. இல்ல. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இடியாப்பத்தையும் தாண்டி டிமிக்கி, இந்த அரசாங்கம் டிமிக்கி கொடுத்து கொண்டிருக்கிறது. நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். கழகத்தின் ரத்த நாளங்களான உடன்பிறப்புகள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த மேடையில் இருந்து என்னுடைய பாராட்டுக்களையும் இந்த சல்யூட் மூலமா சொல்லிக்கிறேன். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழுங்கிற கலைஞரும் ஏற்படுத்தின சுயமரியாதை உணர்வால தான் பாஜகவோட பாசிச ஆட்சிக்கு அடிபணியாம முதுகெலும்போட நிமிர்ந்து நிற்கிறோம். தமிழ்நாட்டோட சுயமரியாதையும் தனித்தன்மையும் காப்பாற்ற போகிற தேர்தல். தமிழ்நாட்டை அழிக்க இன எதிரிகளும் தமிழ் துரோகிகளும் நேரடியாக மறைமுகமாக வராங்க. இவங்களை வீழ்த்தி நம்முடைய மண், மொழி, மானத்தை நாம காக்கணும். யார் நீயா? அது என்ன கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? அதுக்காகத்தான் திமுக கூட்டணி அனைத்து தொகுதிகளையும் கைப்பற்றணும் தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். வாய்ப்பே இல்லை. பாஜகவினுடைய பகல் கனவு திமுக இந்த மண்ணில் இருக்கிற வர அந்த பகல் கனவு நிச்சயம் நிறைவேறாது. நல்ல ரைமிங் பட் டைமிங் தப்பு. உக்கர்.
இதுக்கெல்லாம் நாம பணிய மாட்டோம். இங்க அவங்களுடைய பாட்சா எல்லாம், அதுல குறிப்பா RSS உடைய பாட்சா எல்லாம் எதுவும் பலிக்காது. சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானம் இல்லை, அதில் ஈனம் இல்லை, அவர் எப்போதும் வால் பிடிப்பார். ரெட்டி காரு, நமக்குள்ள நடக்கிற இந்த டீலிங் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா அசிங்கமாயிரும். யாருக்கு? எனக்கு. இன்றைக்கு யார் யாரோ கிளம்பி இந்த கழகத்தை அழித்து விடலாம், ஒழித்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்களே, அவர் கனவெல்லாம் நிச்சயம் எந்த கும்பனாலும் இந்த இயக்கத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது. உழுகாதப்பா, புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாட்டா மாட்டுவேன். இப்ப எவனும் அடிக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்க. உன்னால கூட அடிக்க முடியாது. நான் திருப்பி அடிச்சா தாங்க முடியாது உன்னால. இன்றைக்கு இருக்கக்கூடிய நாடு, இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். அதிலும் SIR என சொல்லப்படக்கூடிய ஒரு சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் தமிழ்நாட்டில் தொடங்கி இருக்கு. இளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. இந்த மாதம் 4ஆம் தேதியிலிருந்து வருகிற நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வரையில அந்த பணி நடைபெற இருக்கிறது என்பது நவம்பர் மாதம் 4ஆம் தேதி டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வரையில என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. நம்முடைய அமைப்பு செயலாளர்களை விளக்கமாக எடுத்து சொன்னார்கள். மிசா என்ற கொடுமை சட்டம் தமிழ்நாட்டிலே பாயப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய முன்னோடிகள் எல்லாம் கைது செய்யப்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில் போனவருங்க அவரு. நான் என்ன யாரு? இன்றைய முதலமைச்சர் யாரு? மு.க. ஸ்டாலின். எனக்கு வர்ற வெறியில கழுத்தை நெரிச்சே கொன்றுவேன். மிசாவுக்கு சிறைக்கு போனவங்க லிஸ்ட் இருக்கு, இன்னமும் இருக்கு. அந்த லிஸ்ட்ல அவர் பேர் இருக்கா இல்லையா நாளைக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. ஏன் சார் பொய்யா சொல்லி மக்களை ஏமாத்துறீங்க? எங்க அம்மா சத்தியமா பாண்டடா வந்த ரவுடிங்கிற நம்ப மாட்டேங்கிறேன். நான் ஜெயிலுக்கு போறேன், ஜெயிலுக்கு போறேன், ஜெயிலுக்கு போறேன். எல்லாரும் பாத்துக்க, நானும் பெரிய ரவுடி.